ஸோ எம்சிக்யூ 12 பார்த்தீங்கன்னா, considering the nature of business, which reporting class CARA 2020 will be applicable from below? Whether the company has conducted any non-banking financial or housing finance activities without merit certification of registrations of Reserve Bank of India as per Reserve Bank of India Act 1934. அதாவது ஒரு நேச்சுரல் பிஸ்னஸில் வந்து விச் ரிப்போர்ட்டிங் கிளாஸ் ஆஃப் 2020 would be applicable in respect of loans and advances in nature of loans, whether the scheduled repayment of principal and payment of interest has been stipulated, and whether repayments or receipts are regular, whether company is required to be registered under section 45YA of the Reserve Bank of India Act 1934, and if so, whether registration has been obtained, whether company has provided any loans, guarantees, or provided security to any other company. ஸோ என்ன சொல்கிறாங்க, கன்சிடரிங் த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் which reporting class of CARA 2020 would be applicable from below? Only 1 and 3. அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியலாக இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட் வாங்கி பண்ணணும். அடுத்து 3 ஆச்சுன்னா வெதர் கம்பெனிஸ் ரெக்யூர்ட் ரெஜிஸ்டர் அண்டர் 45A அப்படின்றாங்க. அடுத்து 1, 2, 3 நான் பேங்கிங் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கி பண்ணணும், லோன்ஸ் நேச்சர்ஸு 3, 4. அடுத்து வந்து 1, 2 அல்லது 1, 2, 4ன்றாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம். திருப்பி எதில் படித்தது தெரியும். கன்சிடரிங் த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வச்சு எந்த ஒரு ரிப்போர்ட்டிங் கிளாஸ் வந்து கேரோவுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அப்ளிகபிள் வர மாதிரி தெரியும். ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 1, 2, 3 எப்படி சொல்கிற பாருங்க. சின்ஸ் த கம்பெனி இஸ் என்கேஜ் இன் என்பிஎஃப்சி டைப் ஆக்டிவிட்டீஸ், அதனால என்பிஎஃப்சி டைப் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது 12 the company has conducted non-banking financial activities தான் சொல்லியிருக்கான். அப்போ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்னாவே ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் ஷுட் பி செக்டு, பேட் சர்டிஃபிகேட் தான் பார்க்கணும், அதாவது லோன் ரீபேமெண்ட்ஸ் ஆர் ரெகுலரானு பார்க்கணும். இந்த 3 விஷயம் ரொம்ப வந்துருக்கு. அப்போ கிளாஸ் 4 இஸ் நாட் அப்ளிகபிள் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ். அப்போ இந்த 3 விஷயமும் வரணும். 1, 2, 3. 4வது என்ன கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி ஹஸ் ப்ரொவைடட் எனி லோன்ஸ், கேரண்டிஸ் ஆர் ப்ரொவைடட் செக்யூரிட்டி இன் எதர் செக்யூரிட்டி, அதெல்லாம் தேவையில்லை. இப்போ இந்த 3 வந்ததுனால CARA 2020 வந்து ஆர்பிஐ ஆக்ட் 45 சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்துடும். இப்போ எக்ஸாம் டிக்கில் என்ன பண்ணணும்னா என்பிஎஃப்சினாவே சிஓஆர் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன், லோன் ரீபேமெண்ட்லாம் கண்டிப்பாக நீங்கள் மனசில் வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஆன்சர் எழுதலாம். எக்ஸாம் டிக் அப்படி தான் சொல்கிறாங்க. 13வது பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ சொல்கிறாங்க. What is the auditor responsibility when the audit of ECG Limited for the previous year has not been conducted by current auditor, that is MSSTS of company? Auditor responsibility when the audit of EF Limited for the previous year has not been conducted by the current auditor. The auditor need to report such matters in other matter paragraph. The auditor needs to report such matter paragraph in emphasis matter paragraph. The auditor should be responsible for obtaining sufficient appropriate audit evidence that the opening balance do not contain any material statement. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். So this is correct or not? Why? What is the auditor's responsibilities in this thing? எப்படி அதாவது the matter needs to be report such matters in other paragraph, emphasis paragraph இல்லைங்களா? emphasis paragraph பண்ணணுமா அப்படின்றது அது ஒரு முக்கியமான கருத்து. இல்லை, the auditor needs to be reported in such matter, emphasis paragraph. The auditor should be responsible for obtaining sufficient and appropriate audit evidence. சார் இது எல்லாமே ஒரே மாதிரி தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா both A 1 and 3 தான். ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் 1 and 3 auditor needs to report such matters in other matter paragraph,
the auditor should be responsible for obtaining sufficient appropriate evidence. Need not to report instrument. Need to report such matters and emphasis matter. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். When there is a new auditor, he should obtain sufficient appropriate audit evidence regarding opening balance. So that is 510. Mention that previous financial statements were audited by the other auditor in other matter paragraph where applicable. So emphasize matter paragraph is not used. இப்போ கீவேர்ட்ஸ் பாருங்க 510 710. இப்போ 710 அப்படின்னு வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். mention the previous financial statements were audited by another auditor mentioned in other matter paragraph. ஸோ அப்போ அந்த 510 710 வந்துடும். ஓப்பனிங் பேலன்ஸ் அதர் மேட்டர் paragraph ப்ரீவியஸ் அட்ரஸ் இதெல்லாம் வந்ததுனால அந்த 2 மேட்டர் மட்டும் தான் எடுத்துக்கணும். மற்றபடி இதுக்கு தேவை இல்லை. ஸோ அது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ எம்சிக்யூ போட்டினை பொறுத்த வரைக்கும் இந்த கிவன் கேஸ் what is the reporting requirement in relation to SA 250 on the part of auditor with reference to violating guidelines by the company relating to acceptance of public deposit? அப்போ இந்த given caseல what is the reporting requirement in relation to SA 250 on the part of auditor with reference to violating guidelines by the company relating to acceptance of public deposit? Public deposit வாங்கல கம்பெனி வந்து violate பண்ணிட்டாங்க. Auditor is required to report such matters in main audit report under the other matter paragraph. The auditor is report such matters in main audit report under emphasis matter paragraph. Apart from reporting under emphasis matter paragraph, the auditor is also required to report to RBI. அல்லது apart from reporting under other matter paragraph, the auditor is also required to report to RBI கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து அப்பார்ட் ஃப்ரம் ரிப்போர்ட்டிங் அண்டர் எம்பசைஸ் மேட்டர் பேராகிராஃப். ஏன்னா இது வந்து முக்கியமான விஷயம் அப்படின்றதுனால வந்து நீங்கள் எம்பசைஸ் மேட்டர் பேராகிராஃபில் கொடுத்துட்டு அதே நேரத்தில் ஆர்பிஐலையும் நீங்கள் என்ன செஞ்சிடணும் கொடுக்கணும். எப்படின்னு சொன்னால் வயலேஷன் ஆஃப் பப்ளிக் டெபாசிட் கைட்லைன்ஸ் இஸ் நான் கம்ப்ளைன்ஸ் வித் லா. ஹென்ஸ் ரிப்போர்ட் அப்ரோப்ரியேட்லி இன் த ஆடிட்டர் ரிப்போர்ட். ஸோ ரிப்போர்ட் செப்பரேட்லி ஆர்பிஐ வேர் ரெக்வயர்டு. தென் IC 250 consideration of non-compliance of the laws and regulations public deposit RBI நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பப்ளிக் டெபாசிட் வேலேஷனாகவே ஆடிட் ரிப்போர்ட்டில் கொடுக்கணும் எம்பசிஸ் மேட்டர் வேறு பட் ஆர்பிஐயில் வச்சு அது இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து மிஸ்டர் மணிஷ் என்பவர் வந்து ஆடிட் மேனேஜர் ஆஃப் பிசிஇ லிமிடெட் அண்ட் கம்பெனி அப்ஜெக்ட் இன்க்ரிசேஷன் ஆஃப் அதர் மேட்டர் இன் ஆடிட் ரிப்போர்ட். According to him, there is no such requirement on set of other matter to disclose the use of special purpose framework. Whether contentions of Mr. Manish is on order. மணிஷ் என்ன சொல்லாரு, ஆடிட்டர் பிசிடின்னு கம்பெனி இருக்கிறாரு, அவர் என்ன அப்ஜெக்ட் பண்ணுறாருன்னா அதர் மேட்டர் பேராகிராஃபில் நீங்கள் சேர்த்த வேண்டாம். அக்கார்டிங் டு ஹிம் தேர் இஸ் நோ சச் ரெக்யர்மெண்ட் டு இன்செர்ட் அதர் மேட்டர் பேராகிராஃப் டு டிஸ்க்ளோஸ் த யூஸ் ஆஃப் ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க். அப்போ the auditor's report on special purpose financial statements shall include in other matter paragraph alerting users of the auditor's report that the financial statements are prepared according with the special purpose framework and that as a result financial statements may not be suitable for another purpose. ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க்னால் அதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தப்படுது, அது மேதத்துக்கு பயன்படுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு யூஸருக்கு ஒரு அலர்ட் கொடுக்க சொல்லுவோம். The auditor should mention the matter in the management responsibility section only. Add a key matter. Other matter paragraph alert users of auditor's report that the financial statements are prepared in accordance with the special purpose framework and that as a result financial statements may not be suitable for another purpose. இதை தவிர மற்ற பர்பஸ்க்கு யூஸ் ஆகாது. இது வந்து ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க். பேங்க் லோன் வாங்குறீங்கன்னா இந்த பேங்க் லோன் மட்டும் தான் பொறுத்துன்னு சொல்லிட்டு இது யாருக்கு சொல்லிடணும், யூஸர் சொல்லணும். அப்போ அண்டர் SCS 800 whenever financial statements are prepared under a special purpose framework, the auditor should include other matter paragraph informing users alert. They are prepared for a special purpose work, they are not suitable for any other purpose. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து 800 ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க் அதர் மேட்டர் வந்துருச்சு. அப்போ ஸ்பெஷல் பர்பஸ் ஃப்ரேம்வொர்க் அதர் மேட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ 16 என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் சிராங் the auditor manager of BB Associates Chartered Accountant is seeking your guidance in drafting separate opinions on the cash flow statement and other financial statements
guide the audit manager by selecting the appropriate option from below. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்டர் சிரங்க ஆடிட் மேனேஜர் ஆகிறாரு பிடி அசோசியேட்ஸில். உங்களோட கைடன்ஸ் கேட்குறாரு செப்பரேட் ஒப்பீனியன் அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். Whenever the auditor considers it is necessary to express an adverse opinion or disclaimer opinion in financial statements as a whole, the auditor's report shall not include unmodified opinion with respect to the same financial reporting framework on single financial statement or one or more specific elements, accounts or items of financial statements. ஸோ கரெக்ட் ஆன்சர்ஸும் ஏ தான். என்ன 16க்கு ஏ சார் வந்து எதுவுமே சொல்லலையே சார் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லியிருக்கோம் வந்து ஆக்சுவலாக வந்து 14க்கு வந்து இன்னொன்று இருக்குது, எக்ஸ்பிரஸ் டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன், எக்ஸ்பிரஸ் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் சொல்கிறாங்க. பட் ஆடிட்டர் எக்ஸ்பிரஸ் அட்வர்ஸ் ஒப்பீனியன் ஆர் டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் on financial statements as whole, auditors will not include unmodified opinions. If the entire financial statements receives adverse opinion or disclaimer of opinion, the auditor cannot issue clean opinion on individual financial statements like cash flow statements reported under same reporting framework. That's very important. அப்போ வந்து 705 modified opinion, adverse opinion, disclaimer of opinion, separate opinion, whole ட்ரிக்கு. இப்போ அடுத்தது பதினேழுலேருந்து நம்ம போக போகிறோம். What is 17? Considering the above case, the reporting under CARE 2020 will be applicable to ABC Limited. No, since company is private limited company. No, since company is business of acquisition of shares and securities. Yes, since company is wholly owned subsidiary of listed companies. No, since company is small company. அப்போ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, considering the above case where the reporting under CARE 2020 will be applicable to ABC Private Limited. அப்போ கேரோ ரிப்போர்ட் பிரகாரம் இது வந்து அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டால், நோ சின்ஸ் கம்பெனி இஸ் ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் கேரோ ரிப்போர்ட் அப்ளை ஆகாதா? நோ சின்ஸ் கம்பெனி இஸ் இன் பிஸ்னஸ் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ். எஸ் சின்ஸ் த கம்பெனி இஸ் ஹோல்லி ஓன்டு சப்சிடரி ஆஃப் லிஸ்டட் அண்ட் கம்பெனி எக்ஸைல் லிமிடெட். நோ சின்ஸ் கம்பெனி இஸ் ஸ்மால் கம்பெனி. அப்போ கேரோ வில் பி அப்ளிகபிள் டு ஏபிசி ப்ரைவேட் லிமிடெட்னா எஸ் சின்ஸ் கம்பெனி இஸ் ஹோல்லி ஓன்டு சப்சிடரி கம்பெனி ஆஃப் WZY லிமிடெட். ஸோ இப்போ கேஸே கொடுக்காம சொல்கிறாங்க. சரிங்க, கேஸ் கொடுக்கல, ஆக்சுவலாக அவன் வந்து டக்குன்னு வேற எங்கேயும் கேட்டுட்டான். ஆக்சுவலாக வந்து ஏபிசி வந்து சப்சிடரி ஆஃப் XYZ லிமிடெட். அந்த XYZ லிஸ்டட் கம்பெனி. அப்போ அவங்களுக்கு கேரோ ரிப்போர்ட் அப்ளை ஆச்சுன்னா இவங்களுக்கு அப்ளை ஆகும். அதான் சொன்னாங்க, ஹோல்லி ஓன்டு சப்சிடரி ஆஃப் லிஸ்டட் கம்பெனி இஸ் ஜெனரலி கவர்ட் அண்டர் கேரோ சப்ஜெக்ட் டு அவைலபிள் எக்ஸெப்ஷன். ஸோ ஐசிஐ keywords சொன்னாங்க, கேரோ 2020 wholly owned subsidiary listed company. எக்ஸாம்பிளுக்கு வந்து லிஸ்டட் கம்பெனி சப்சிடரி கம்பெனி கேரோ அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. MCQ 18 பிரகாரம், while preparing the consolidated financial statements of XYZ Limited, division of responsibility between auditors of XYZ Limited and ABC Limited should be reported in emphasis key co-incurrence other matter graph. இப்போ ப்ரிப்பேரிங் கன்சல்ட் ஃபினான்ஸ் XYZ லிமிட் பண்ணிட்டீங்க, டிவிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து XYZ லிமிடெட் அண்ட் ABC லிமிடெட் should be reported in ரெண்டு பேருக்கு வந்து சொன்னால் அதர் மேட்டர் பேராகிராஃப். ஏன்னா கீ அல்ட் மேட்டர் கிடையாது, இது வந்து அதர் மேட்டர் பேராகிராஃப் தான் சொல்கிறாங்க. எப்படின்னு பார்க்கலாங்க. ரெஃபரன்ஸ் டு த ஆடிட்டர்ஸ் ஒர்க்ஸ் இஸ் டிஸ்க்ளோஸ் இன் அதர் மேட்டர் பேராகிராஃப், நாட் EON ஆர் AIN. அப்போ 706 அதர் மேட்டர் பேராகிராஃப்ல காம்பனண்ட் ஆடிட்டர் ஒர்க்கு கொண்டு வரமே தவிர இதை கொண்டு போய் எங்கே கொண்டு வரக்கூடாது, EOMலையும் எம்பசிஸ் மேட்டர் பேராகிராஃப் கீ ஆடிட் மேட்டர்ஸ் கொண்டு வரக்கூடாது. அப்போ வந்து அனதர் மேட்டர் ஆடிட்டர். MCQ 19 பிரகாரம், Mohini Limited paid undisputed statutory dues just before the audit report date. Auditor believes only disputed dues need reporting under CARO. What is the correct actions? The simple explanation சொல்றாங்க. Under CARO 37, undisputed dues paid before reporting date need not reported. Only disputed statutory dues are reported.
இப்போ பாருங்க, மோகினி லிமிடெட் paid undisputed statutory dues just before the audit report date. Auditor believes only disputes needs reporting under CARO. What is the correct actions? அப்போ கரெக்ட் ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. பட் என்னன்னா, undisputed dues before reporting date may be reported. Only disputed statutory dues are reportable. இதில் வந்து undisputed statutory dues just before audit report. Auditor believes only disputed dues need to be reported under CARO. What is the correct actions means? இந்த கரெக்ட் ஆக்ஷன்ஸ் அது சொன்னது தான். அதாவது அன்டிஸ்பியூட்டட் தான் நம்ம கொடுத்தோம். 20 பொறுத்த வரைக்கும் சைபர் அட்டாக் காஸ்டு ஃபினான்ஷியல் லாசஸ். வாட் இஸ் த அப்ரோப்ரியேட் ரிப்போர்ட்டிங் இம்ப்ளிகேஷன்ஸ்? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏபிசி அதெல்லாம் என்னன்னு சொல்லலை. ஸோ அது வந்து இந்த இடத்துல தெளிவாக இல்லாதனால நம்ம எடுத்துக்க முடியல. அதனால வாட் இஸ் த பி வந்து குவாலிட்டி அண்ட் ஆடிட் ஒப்பீனியன் ஆஃப் டியூ டு லாஸ் சைபர் அட்டாக் இன்க்ளூட் எம்பசஸ் மேட்டர் ஆஃப் ரிப்போர்ட் ஆஃப் கீ ஆடிட் மேட்டர்ஸ். இது வந்து கீ ஆடிட் மேட்டர்ஸ் கிடையாது. ஏன்னா சிக்னிஃபிகண்ட் சைபர் அட்டாக் இருக்கு, சிக்னிஃபிகண்ட் ஆடிட் ஒப்பீனியன் இஸ் ரிப்போர்ட் ஆஃப் கீ ஆடிட் மேட்டர்ஸ். 701 தான் சொன்னேன். இட் இஸ் நாட் எம்பசஸ் மேட்டர் ஆர் மேலி பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். 21 ஸோ 21 அப்படின்னா company wants to prepare integrated report as contained in internal. சரி 20 வரைக்கும் போதும். அந்த 20 நம்ம பின்னலாம் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.